அன்புள்ள முருகு அஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். இன்று 21/4/2024 சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரியோதசி திதி பின்னிரவு 1:12 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. உத்திர நட்சத்திரம் மாலை 5:08 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 5:08 வரை, பின்பு சித்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ரிஷப ராசி நேயர்களே, எதிர்பாராத வகையில் தன சேர்க்கைகள் ஏற்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பெண்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் குறித்த நேரத்தில் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பேச்சில் சற்று முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இரவு நேர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக பேச்சில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக உத்தமம். கன்னி ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சி யாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400,
அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. ராசி நேயர்களே, எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களது பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தேவையில்லாத வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வெளியூர் பயணங்களை தள்ளி வைக்க வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பல்வேறு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உதவிகள் கூட தற்போது உங்களுக்கு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல ஒரு நிலை உண்டாகும். அரசு வழியில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல நிலையை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். மகர ராசி நேயர்களே, கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மன நிம்மதி ஏற்படும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கும்ப ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதால் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து கவனத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் ரீதியாக புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மன நிம்மதி குறைவது ஏற்படுவது மட்டுமில்லாமல் அதிகாரியிடம் வீண் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருப்பது நல்லது. மீன ராசி நேயர்களே, பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உண்டு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஒரு பெரிய மனிதருடைய நட்பானது கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் பெறுவீர்கள். நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.